வணக்கம் மக்களே. இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் சிறப்பு தொகையை தொடங்கி வச்சிருக்கிறாரு. குறிப்பாக நம்ம சொல்லணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் அரிசி வாங்கக்கூடிய அட்டைதாரர்களுக்கு இது பொருந்தும். ரூ. 3000 ரொக்க பணமும் 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை அது மட்டும் இல்லாமல் ஒரு கரும்பும் சேர்த்து இந்த பொங்கல் பரிசு தொகையாக கொடுக்கப்பட்டு வருகிறது. இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்துக்கலாம், சென்னையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். பல நபர்கள் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் திமுக கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்தால் தான் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரேஷன் கடை ஊழியர்களுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா, இது எங்களுடைய முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய பணம் இது, இது வருகின்ற தேர்தலுக்கான பணம் இது. ஸோ இந்த தேர்தலில் திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும், நாங்கள் வந்து தான் இந்த திட்டத்தை துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ரேஷன் கடைக்காரங்கள்ட்ட வாய்மொழி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இதனால் பல ஊர்களில் என்ன நடக்குதுனாக்கா, பொதுமக்கள் போய் அங்கே காத்துட்டு இருந்திருக்காங்க. சார் டோக்கன் இருக்குது, பணம் கொடுங்க சார், இருங்க கட்சிக்காரங்க வரட்டும்னு சொல்லி கடைக்காரங்க நிற்க வச்சுருக்காங்க. பல இடங்களில் கடைக்காரங்களை மிரட்டி இருப்பதா இன்றைக்கி செய்தித்தாள்லாம் வந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கி பாருங்கள், இவங்க 2 வருஷமாக பணத்தை கொடுக்கல. போன எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க 2 வருஷமாக பணம் கொடுக்கல. இந்த நிலையில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி ரூ. 3000 கொடுக்குறாங்க. அதுவும் இவங்க வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி இன்றைக்கி திமுக நிர்வாகிகள்லாம் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நாங்கள் வந்தால் தான் பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்தந்த நிர்வாகியும் அந்த ரேஷன் கடைக்கு முன்பாக ஒரு விளம்பரத்தை வைத்துட்டு, இந்த தேர்தலில் நீங்கள் இதுக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணுவதாக இன்றைக்கி செய்திகள் வந்திருக்கிறது. ஸோ இன்றைக்கி மக்கள் பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பதற்கு இவங்க அதிகாரம் பண்ணுறாங்க. இந்த நிலை தான் நீடித்து கொண்டிருக்கிறது. 2026 தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்கன்றதை மறந்துடாதீங்க.